அம்மா ரசகுல்லா செஞ்சு கொடுமா, ஜில்லுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி செஞ்சு தரேன், 2 பேரும் விளையாண்டுட்டுருங்க. ஐயோ என்கிட்ட நாட்டு சக்கரை தான் இருக்குது, ரசகுல்லாக்கு வெள்ளை சக்கரை போட்டால் தானே நல்லா இருக்கும். ஜில்லோட அம்மாவும் வீட்டில் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது? என்ன வீட்டில் யாருமே இல்லை, யாராவது இருக்கீங்களா? வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களா? யார் நீங்கள்? நான் பக்கத்து வீட்டில் இப்போ தான் புதுசாக குடி வந்திருக்கேன், கொஞ்சம் வெள்ளை சக்கரை இருந்தால் கொடுக்குறீங்களா? குழந்தைங்க மட்டும் வீட்டில் தனியாக இருக்குது, நான் கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும். நீங்கள் இப்போ கொடுங்க, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஒரு வேளை உங்களுக்கு காது கேட்காதோ? என்ன உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சரியா போச்சு போ. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. இது வேலைக்கு ஆகாது. சரிங்க நான் வரேன். பக்கத்துல குடியிருக்காங்களே, அவங்களுக்கு காதும் வாயும் பேச வராதா? யார சொல்றீங்க? நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அங்க யாரும் இல்லையே, காலியா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் இப்ப போய் பார்த்தனே, யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்களே, எனக்கு தெரியாதா? இந்த வீடு எப்படி காலியா இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த வீடும் காலியா இருக்கு. இன்னும் யாரும் குடி வரலையே. அப்ப நான் யாரை பார்த்தேன்? அதுதான் எனக்கும் தெரியல. ஆச்சரியமா இருக்குது. நான் உண்மையாவே அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த வீடு காலியா தான் இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இப்போ எதுக்கும் அந்த வீடு வாடகைக்கு விடும் போது பூஜை பண்ணிட்டு தான் விடணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, உண்மையாவே அந்த வீட்டுல ஏதோ இருக்கு.